ஒரு சிக்னல்லேருந்து ஸ்ப்ரிண்ட் மோடில் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த ஆக்சலரேஷன் அந்த த்ரில் வந்து வேறு எந்த பெட்ரோல் வண்டியிலுமே எடுத்துகிட்டே வர முடியாது. ஓகே. 200 கிலோமீட்டர் ரேஞ்ச். இந்த மாதிரி பப்ளிக் சார்ஜிங்கில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1/2 மணி நேரம், வீட்டில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்தில் ரேஞ்ச் வரும். சூப்பர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம டிசைன் பண்ணி டெவலப் பண்ணது. இதுதான் மெயின் கோர் பேட்டரி பேக். ஓகே. அதுக்கப்புறம் மோட்டர், இதுவுமே நம்ம டிசைன் பண்ணது. ஒருத்தர் வந்து எப்போ வந்து ஒரு பெட்ரோல் வண்டியிலேருந்து எலக்ட்ரிக் வண்டி மாறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் வண்டி வந்து அவர் ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்க வண்டியோட பெட்டராக இருக்கணும், இல்லை அவர் ஆசைப்பட்டிருக்க வண்டியை விட இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நீலக்குருவி. இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான இடத்துல தாங்க இருக்கோம். அதாவது போரூரில் முகலிவாக்கம்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ராப்டீ அப்படின்ற வெஹிக்கிளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா RapteeEVயோட ஃபுல் ப்ரொடக்ஷன் இங்கே தான் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூமும் ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே போயிட்டு வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்ற டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார் எனக்கு கொஞ்சம் அந்த ஃபேக்ட்ரி கொஞ்சம் சுற்றி பார்க்க முடியுமா? நிச்சயமா. R&D யூனிட்டும் பார்க்கலாம், ஃபேக்ட்ரியும் பார்க்கலாம். வாங்க சார் போகலாமா? ஓகே சார். இப்போ ஃபஸ்ட்டு R&D பார்க்க போகிறோம். ஓகே. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 இன்ஜினியர்ஸ், ஆவரேஜ் ஏஜ் 24. இங்கே தான் உட்காந்து கம்ப்ளீட் டெக்னாலஜி, பேட்டரி, மோட்டர் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே தான் டெவலப் பண்ணுறோம். சூப்பர் சார். நாங்கள் போய் பார்க்கலாம். ஓகே சார். இது வந்து எங்களோட பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன். இங்கே தான் நம்மளோட மோட்டர் கண்ட்ரோலர், பேட்டரி மேனேஜ் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணுறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியிலையும் 22 PCB நாங்கள் இங்கேயே டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி வண்டியில் போடுறோம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட மோட்டர் கண்ட்ரோலர். இது வந்து ஓவர் 3 years ஆச்சு எங்களுக்கு இது டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வர. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் PCBs. இது வந்து 6 layer PCB அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6 டிஃப்ரெண்ட் லேயர் இருக்கும். இது வந்து இந்த மோட்டர் எப்படி ஆப்ரேட் ஆகுது, அது எப்படி ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் இது வந்து 240 வோல்ட், அதாவது ஹை வோல்டேஜில் 20 கிலோவாட் மோட்டர், அதாவது 30 horsepower ஹை வோல்டேஜ் மோட்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு PCB. ஸோ இதெல்லாம் வந்து இங்கேயே டெவலப் பண்ணுறோம். எதுவுமே இம்போர்ட்டடோ எதுவுமே கிடையாது. இது ஃபுல்லாகவே நம்ம பசங்க இங்கே தான் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி டெஸ்டிங்குமே இங்கேயே பண்ணி பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங்குமே இங்கே தான் சவுத் இந்தியாவில் தான் நடக்குது. சூப்பர் சார். ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஹைடெக் எக்யூப்மெண்ட்டுமே ஆக்சுவலி இங்கே சென்னையிலேயே ஆக்சுவலி டெவலப்மெண்ட் நடக்குது. ஓகே. அண்ட் நாங்கள் ரெக்ரூட் பண்ணி டீமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி பண்ணுறாங்க. சூப்பர் சார், சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் டிசைன் பார்ப்போம். ஓகே சார். இது ஃபுல்லாகவே வந்து மெக்கானிக்கல் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் டிசைன். ஓகே. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க. வெஹிக்கிள் சேசி டிசைன்ல இருந்து டெஸ்டிங், சிமுலேஷன், வண்டி 10 வருஷம் ஃபீல்டில் இருந்ததுன்னா என்ன ஆகும், எப்படி ப்ராடக்ட் லாஸ்ட் ஆகும் அப்படின்றது ஃபுல்லாக இங்கே டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது தவிர இங்கே வந்து நம்மளோட கஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இப்போ ஒரு ஃபோனில் வந்து சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, ஆண்ட்ராய்டு மாதிரி கஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே டெவலப் பண்ணி வி ஆர் புட்டிங் இட் ஆன் த மோட்டர் சைக்கிள். ஸோ இதனால இந்த மேப் பிளாட்ஃபார்ம் கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் ராப்டீ மேப்ஸ், கூகுள் மேப் மாதிரி ராப்டீ மேப்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். மேப் வந்து இப்போ நம்ம கூகுள் மேப்பில் இது ஓன் மேப்ஸ். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் 2-வீலருக்கு ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ணனால ரூட்டிங்குமே அதுக்கேற்ற மாதிரி எடுக்கும். எங்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குன்னு அதுக்கே தெரியும். சார்ஜ் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜருக்கு ரோட் பண்ணிடும். இங்கேருந்து நீங்கள் பெங்களூருக்கு ரூட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போகிற வழியில் எங்கெல்லாம் நிப்பாட்டிட்டு சார்ஜ் போடலாம் அப்படின்னு அதுவே செக் பண்ணும். அதுவே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். சூப்பர் சார், சூப்பர், அருமை.
இது டிசைன் டீம் அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அடுத்த மோட்டார் சைக்கிள் எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு மோட்டார் சைக்கிள் என்ன டெக்ஸ்சர் வரணும், என்ன டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துகிட்டு வரலாம், ஸோ அதெல்லாம் இங்கே பண்ணுறாங்க. சூப்பர். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கெட்சிலேருந்து வெஹிக்கிள் எடுத்து டிசைன் பண்ணுற வரைக்கும் இங்கே டிசைனிங்கில் வந்து எப்படி இப்போ பார்த்துட்டு நம்ம டிசைன் பண்ணிவிட்டு மோல்டு ரெடி பண்ணுவாங்களா, இல்லை டேரெக்டாக அதுலேருந்து ப்ரொடக்ஷன் போயிடும்? இப்போ எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வெஹிக்கிள் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து மெக்கானிக்கல் டீம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபீல்டில் என்ன ஆகும், எஃபிஷியன்சி, ஏரோடைனமிக் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, சிஎஃப்டி அப்படின்னு பண்ணுவாங்க. அதாவது ஒரு விண்ட் டனல் மாதிரி சிமுலேட் பண்ணி வண்டி வச்சு வண்டி ஓட்டும் போது எப்படி டிஃப்ளெக்ஷன் இருக்குது, இதனால எஃபிஷியன்சி லாஸ் ஏதாவது இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாடி பேனல் வந்து ஒரு 10 வருஷம் தாங்கணும், கீழே விழுந்தாலும் தாங்கணும். கீழே விழுந்தோடனே பாடி பேனல் உடஞ்சதுனாலும் பிரச்சனை இல்லைங்களா. ஸோ அதை எப்படி சஸ்டெயின் பண்ணலாம், அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியல 3D பிரிண்டர் இருக்கும். 3D பிரிண்டர் வந்து இதை வந்து 3D பிரிண்ட் பண்ணி பாடி பேனல் மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் மார்க் வெஹிக்கிள் பண்ணுவோம். இதை எடுத்துகிட்டு போய் ரோட்டில் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த ரோட்டில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஓகேன்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த டிராயிங்காக மாற்றி சப்ளையர்கிட்ட கொடுத்து அதை மோல்ட் பண்ணி அதுலேருந்து பாட்டு எடுப்போம். அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் நடக்கும். இது வந்து மினிமம் 2 to 3 year ப்ராசஸ். ஸோ ஒரு டிசைன்லேருந்து எடுத்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணி வரதுக்கு ஒரு 2 3 வருஷம் வரைக்கும் ஆகும். சூப்பர் சார். ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போமா? ப்ரொடக்ஷன் லைன். ஓகே. இப்போ இது வந்து எங்களோட பேட்டரி லைன். இந்த சைடு வந்து எங்களோட இந்த ஹை வோல்டேஜ் பேட்டரி இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகே. இன் அடிஷன் டு தட் இங்கே என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி வண்டி இப்போ சர்வீஸ் அப்படின்னு வந்தால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இது ஒரு பெரிய ரிக்குவயர்மெண்ட். ஓகே இல்லைங்களா. அதனால கஸ்டமருக்கு ஏதாவது பிரச்சனைனா இமீடியட்டாக வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி ஒரு பெரிய சர்வீஸ் சென்டர் ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ வண்டி வாங்குறவங்க வந்து ஏதாவது இஷ்யூனா கவலைப்பட வேணாம், இமீடியட்டாக வரலாம். வந்தால் வி ஆல்ரெடி ஹாவ் அ லார்ஜ் சர்வீஸ் சென்டர், இமீடியட்டாக ரிப்பேர் பண்ணி திருப்பி கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஓகே. சர்வீஸ்ன்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட் வரக்கூடாது, பட் இருந்தாலும் வந்துன்னா பண்ணுறதுக்காக ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டோம். இப்போ வாங்க பேட்டரி லைனில் போய். ஓகே சார். ஸோ இதுதான் பேட்டரி லைன். இங்கே வந்து செல்ஸ் வந்தோடனே செல்ஸ் வந்து நம்மளோட ப்ரொப்ரேட்டரி மெத்தடில் நாங்கள் செல்ஸ் ஸ்டாக் பண்ணி இந்த மாதிரி மாடியூலாக நாங்கள் இது பண்ணுவோம். இங்கே வந்து செல்லோட குவாலிட்டி பேஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணி பண்ணுறோம். அதனால இந்த லைஃப் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. இது பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாஸ் பண்ணி வரும். மொத்தமாக இங்கே வந்து ஒரு 7 ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒரு ப்ராசஸ் நடக்கும். இந்த செல் இந்த மாதிரி பேக் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு அலுமினியம் கேசிங்கில் போய் உட்காரும். அங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு தெர்மலி கண்டக்டிவ் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டிவ் பேஸ்ட் ஒன்று போடுவோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் லீக்கோ இந்த ஷாக்கோ அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் ப்ரிவெண்ட் ஆயிரும். அதை தவிர செல் வந்து நல்ல ஈவனாக கூல் ஆகும் ஆப்ரேஷனில். நாங்கள் வந்து டூ வீலர் இண்டஸ்ட்ரி நாங்கள் யூனிக்காக ஒயர் பாண்டிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் வந்து பத்திக்கிறதுக்கோ வெடிக்கிறதுக்கான இதுவே கிடையாது. இது எப்படின்னா, ஒவ்வொரு செல்லும் இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு செல் ஏதாவது ஷார்ட்டோ ஏதாவது ஒரு லீக்கோ ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் மட்டும் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன உடனே ஃபுல்லாக ஏர் டைட் வாட்டர் டைட் சீல் போட்டு இது பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேட்டரி பேக்குமே 100% இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் வெளியில் வரும். ஸோ ப்ரொடக்ஷன் லைன் போகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்லி எல்லா பேக்குமே 100% இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு தான் வரும். இதுலேயே ஏதாவது இஷ்யூ அப்படின்னு டிடெக்ட் பண்ணால் இங்கேயே ஸ்டாப் ஆயிரும் அந்த பேக். அதாவது ஃபைனல் இப்போ இங்கேயே தெரிஞ்சிடும் நம்ம என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதான் வந்து செல்லோட அந்த பேட்டரியோட பேக். இதுதான் ஃபைனல் பேட்டரி பேக். சூப்பர். ஸோ இதுதான் இங்கே பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஃபுல் செட்டப் பண்ணிவிட்டு இது வந்து ப்ரொடக்ஷன் லைனுக்கு இது டைரெக்டாக கொடுத்துரும். ஸோ இது வந்து ஸ்டாண்டலோனாகவே வந்து வெரி ஹைடெக். இதுலேயே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். இதுலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் we are able to access ஆன்லைன் ஆல்சோ. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து எப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் இது தண்ணியில் கிணறுல போட்டிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது. கம்ப்ளீட்லி வாட்டர் டைட்டு அண்ட் லீக்கேஜோ எதுவுமே நடக்காது. வண்டியில் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அவுட்புட் வரும், இல்லாட்டி அவுட்புட் வர ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. சூப்பர். அதாவது ஃபுல் சீல்டு பேக். ஆமாம், ஃபுல் சீல் அண்ட் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல். ஸோ வண்டியில் கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவுட்புட்டே வரும். ஸோ நான் இதில் விரல் வச்சேன்னா கூட எதுவுமே ஆகாது. சூப்பர். ஓகே. ஸோ வந்து அந்த பேட்டரி பேக் கீழே இந்த இடத்துல வந்துருதா? இப்போ இதில் என்னென்ன சார் பார்ட்ஸ் இருக்குது அதை சொல்லுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம டிசைன் பண்ணி டெவலப் பண்ணது. இதுதான் மெயின் கோர் பேட்டரி பேக். அதுக்கப்புறம் மோட்டர், இதுவுமே நம்ம டிசைன் பண்ணது.
இம்பார்ட்டன்ட் ஐட்டம் இஸ் மோட்டர் கண்ட்ரோலர்னு. இது வந்து யாருமே ஜென்ரலாக இன்ஹவுஸ் டெவலப் பண்ண மாட்டாங்க. இது வந்து எங்கேயுமே இந்த வோல்டேஜ் இந்த கெப்பாசிட்டி கிடைக்காதனால நாங்களே டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம். இது தவிர இதுதான் நான் சொன்ன சார்ஜிங் போர்ட். இது கார்ல இருக்கிற அதே சார்ஜிங் போர்ட் இங்கேயும் வரும். ஸோ கார்ல இருக்க அதே சார்ஜர் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். CCS2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னைக்கு வந்து 30,000 சார்ஜர் ஆல்ரெடி அக்ராஸ் இந்தியா இருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்தனால நம்ம ஒரு 2-வீலரை கூட ஹைவேல எடுத்துகிட்டு போகலாம். ஹைவேல எங்கே வேணா எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு ஆக்சுவலி ஒருத்தர் வந்து சென்னை டு அகமதாபாத் ஒருத்தர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சூப்பர் சார். இதை பற்றி நாங்கள் இனிமேல் வீடியோ போட போகிறோம். சூப்பர் பரவாயில்ல. ஏன்னா தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம்ல, எங்கே வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே சார். இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கும், இது என்ன இடம் சார்? இது வந்து வெஹிக்கிள் இன்வென்ட்ரி. இங்கே தான் எல்லா பார்ட்டுமே வரும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே நாங்கள் டிசைன் டெவலப் பண்ணிடுவோம். ஓகே. சப்ளையர் எல்லாமே Tier 1 சப்ளையர் கிட்ட காமிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதனால எல்லா பார்ட்டுமே இங்கே வரும். வண்டி ப்ரொடக்ஷன் லைன் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு குவாலிட்டி ரூமில் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே நான் மட்டும் தான் திருப்பி ப்ரொடக்ஷன் போவோம், இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகி சப்ளையர் ரெண்டே போயிடும். ஸோ அங்கே பார்த்த மாதிரி இதுவும் ஒரு சேசி. இதில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸே பண்ணல. ஓகே. இப்போ டிசைனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லீக். காரில் இருக்க ஹை வோல்டேஜ் எடுத்து 2-வீலரில் போட்டு 177 கிலோஸில் வந்திருக்கு. ஓகே. அலுமினியம் ஸ்விங் ஆர்ம், அப்சைட் டவுன் ஃபோக்ஸ், ஆல் ஃபண்டமெண்டலி குட். இந்த 200-300 சிசி மோட்டர் சைக்கிளில் என்னென்னா ஃபண்டமெண்டலாக இருக்கணுமோ அது எல்லாமே ஆல்ரெடி இதில் இருக்குது. சூப்பர். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது சோர்ஸ் பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்லி Tier 1 சப்ளையர். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரம்போ பிரேக்ஸ், ABS வந்து பாஷ் ABS எல்லாமே வந்து Tier 1 சப்ளையர் கிட்ட தான் சப்ளை. ஒரு பஜாஜ்க்கோ ஒரு டிவிஎஸ்க்கோ யார் சப்ளை பண்ணுறாங்களோ அதே சப்ளையர் தான் எங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு சின்ன கம்பெனியாக எடுத்துகிட்டு வரதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. பட் நம்ம ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் விற்கிறோம், 2 லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்ட் விற்கிறோம்னா நம்ம வாங்குற சப்ளையருமே வந்து அந்த குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்து எல்லாமே Tier 1s தான் எடுத்துகிட்டு வந்துடும். சூப்பர் சார். அடுத்து மேப்ஸ் எப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ எங்களோட இது என்னன்னா, நாங்கள் ஹார்ட்வேர் மட்டும் இல்லை சாஃப்ட்வேருமே வந்து இன்ஹவுஸ் பில்ட் பண்ணனால அந்த ஸ்மூத்னஸே இருக்கும். நீங்கள் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து எக்ஸிஸ்டிங் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி வெஹிக்கிள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ப்ளோட்வேர் அதாவது எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்லாம் நிறையா இருக்கும். அதனால என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்காது. இப்போ வந்து நீங்கள் எப்படி ஒரு ஃபோனில் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ் நீங்கள் இதில் பார்க்கலாம். சூப்பர். மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் த்ராட்டில் கொடுக்கும்போது கூட அந்த அதே ஒரு இன்ட்யூட்டிவ்னஸ் நீங்கள் த்ராட்டில் கொடுத்தோன்னே அந்த ரெஸ்பான்ஸ் அது எல்லாமே பிகாஸ் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஒரு ஆப்பிள் சிஸ்டம் ஈகோ சிஸ்டம் மாதிரி நாங்களே டெவலப் பண்ணனால அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். இன் அடிஷன் டு திஸ் மேப்ஸ் எங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி கிடைக்காதனால நாங்களே மேப் சிஸ்டம் டெவலப் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்லி எலக்ட்ரிக் 2-வீலருக்காக டெவலப் பண்ணது. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோசஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போயிடும். நீங்கள் ஃபோன்லேருந்து லொக்கேஷன் அனுப்பிச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ உங்கள் ஃபோனில் வெஹிக்கிளில் சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோசஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு அதுவே வந்து நேவிகேட்டிங் டு நியரஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் போகும். ஸோ எல்லாமே இன்ட்யூட்டிவாக நடக்கும். ஸோ ஒரு சிஸ்டமில் எவ்வளோ கம்ப்யூட் பவர் ஆட் பண்ணி ஹவு டு யூ மேக் இட் ஆஸ் இன்ட்யூட்டிவ் அஸ் பாசிபிள் அதுதான் நாங்கள். இப்போ இது வந்து என்ன ஓஎஸ் ஆக்சுவலாக ஒரு ஓஎஸ் வச்சு தான் RapteeOSல தான் பண்ணிருக்கோம். நீங்கள் ஓனாகவே இது எங்களோட ஓன் ஓஎஸ். ஆட்டோமோட்டிவ் கிரேட் லினக்ஸ்னு ஒரு புது பிளாட்ஃபார்ம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலேருந்து எடுத்து நாங்கள் எங்களோட ஓன் ஓஎஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார், சூப்பர். ஓகே. இப்போ இதில் வந்து நேவிகேஷன் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு எதாவது சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரிலாம் ஆட் பண்ணியிருப்பீங்களா இல்லை? ஸோ இப்போ வந்து இன்ஃபேக்ட் இது வந்து சப்ஸ்கிரிப்ஷனே இல்லாமல் எப்படி கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது உங்களோட ஃபோனில் இருக்க டேட்டாவே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக செப்பரேட்டாக பே பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. சூப்பர் சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ப்ரொடக்ஷன் எப்படி அசம்பிள் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே சார். இதான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் லைன். ஓகே. இங்கே வந்து சப் அசம்பிளிலாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இப்போ வீல் அசம்பிளி ஃப்ரண்ட் ஃபோக் அசம்பிளி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே வந்து ப்ரொடக்ஷன் லைனில் பாஸ் ஆனாங்க. ப்ரொடக்ஷன் லைனில் போன உடனே அசம்பிளி நடந்து லைட் பூத்தில் இன்ஸ்பெக்ஷன் நடந்து கடைசியாக ஃபைனல் டைனோவில் டெஸ்டிங் நடந்து வண்டி வெளியில் இருக்கும். ஸோ எல்லா பார்ட்டுமே இங்கே இறங்கிடும். பேட்டரி லைன்லேருந்து பேட்டரிஸ் இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே வண்டியில் அசம்பிள் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் வெஹிக்கிள் வெளியில் போகும். ஆமாம், ஃபைனல் டைனோவில் ஏதாவது எரர் த்ரோ ஆச்சுன்னா அந்த வண்டி அப்படியே குவாரண்டைன் ஆயிரும். அதை செக் பண்ணிவிட்டு என்ன இஷ்யூ அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒன்லி ஓகே ஆனால் மட்டும் தான் வண்டி வெளில போகும். வண்டி எதுவுமே ஓகே ஆகாமல் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, சூப்பர் சார்.
ஓகே சார், இப்போ நம்ம இதுக்குள்ளேயே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிருக்கீங்க. இப்போ இதை பற்றி சொல்லுங்கள் சார். சார்ஜிங் ஸ்டேஷன் இப்போ நம்ம டூ வீலரில் எப்படி சார்ஜ் பண்ணுறது? இது வந்து பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன். இப்போ இந்த ஷெல், சார்ஜ் ஜோன், ஜியான்லாம் செட்டப் பண்ணிருக்கோம். இது ஒரு பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன், ஜியானோட சார்ஜிங் ஸ்டேஷன். இது வந்து இன்ஹவுஸாக எங்களோட வெஹிக்கிளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம். இது இப்போ எப்படி காரில் இந்த ப்ளக் எடுத்து சார்ஜ் பண்ணுறோமோ அதே கார் சார்ஜர் கேபிளை எடுத்து நம்ம டைரெக்டாக எந்த அடாப்டர் எந்த சார்ஜருமே தேவைப்படாமல் அப்படியே நம்மளோட வண்டியில் டைரெக்டாக ப்ளக்இன் பண்ணிங்கன்னா இதுவுமே வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓ சூப்பர் சார். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த கோர் பெனிஃபிட் ஃபார் ராப்டி. ஓஹோ. இது வந்து வேறு எந்த எலக்ட்ரிக் டூ வீலர்லையும் பண்ண முடியாது. இது ஒரு அடாப்டர் வச்சுமே பண்ண முடியாது. இது வந்து டைரெக்டாக இந்த கேபிள் தான், நீங்கள் எதுவுமே கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக போய் ப்ளக் அண்ட் ப்ளே சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சோம். இன்றைக்கி 30,000க்கு மேலே சார்ஜர் இந்தியா முழுக்க இருக்குது. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து அகமதாபாத் வரைக்கும் ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு. சூப்பர். அதை இப்படி தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. 30 மினிட்ஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இன்னைக்கு பப்ளிக் சார்ஜிங்னு வேறு எந்த டூ வீலர் பிராண்டுக்குமே யூஸ் கிடையாது. we are the first டூ வீலர் கம்பெனி which can use the direct charging that is already set up for ஒரு ஹோண்டாவோ ஒரு டாட்டாவோ ஒரு மஹேந்திரா செட்டப் பண்ணியிருக்க எல்லா சார்ஜருமே நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுவோம். 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும். எந்த வண்டியுமே இந்த கேப்பபிலிட்டி கிடையாது. நீங்கள் வேறு யார் அடாப்டர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செப்பரேட்டாக சார்ஜரும் கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், பெரிய கேபிள் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், சார்ஜிங் ஸ்டேஷன் போய் டைரெக்டாக ப்ளக்இன் பண்ணிங்கன்னா வண்டி சார்ஜ் ஆகும். அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏசி சார்ஜிங் நடக்குது, டிசி சார்ஜிங் எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது டிசி சார்ஜிங். ஏசி சார்ஜிங் வீட்லேயுமே வந்து இதே வண்டியில் இருக்கிற அதே சேம் கேபிளே எடுத்து ப்ளக்இன் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு யூஎஸ்பிசி கேபிள்லாம் யாருமே எடுத்துகிட்டு போகிறது இல்லை, ஏன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்குது இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு 2-3 வருஷத்தில் இந்த டைப் 2 கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 15 amps 15 amps செகண்டில் ப்ளக்இன் பண்ணி பைக் சார்ஜ் பண்ண வேண்டிய கேபிள் எல்லா இடத்துலையும் வந்துடும். பட் இதை யூஸ் பண்ணக்கூடிய ஒன்லி மோட்டார் சைக்கிள் வில் பி ஆஸ். சூப்பர் சார், சூப்பர். ஓகே, இப்போ இந்த சார்ஜிங் மெத்தட் வந்து சில இடத்துல சில வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அடாப்டர் மூலியமாக யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அடாப்டர் மூலியமாக யூஸ் பண்ணுறப்போ இதே ஃபங்க்ஷன் அதுக்கு நடக்குமா, இல்லை அது வந்து இல்லை லேட்டாக தான் ஆகுமா சார்ஜ்? இப்போ இதில் வந்து அடாப்டர்னு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ யூரோப்லலாம் பப்ளிக் சார்ஜிங்கில் 15 amps சாக்கெட்டில் டூ வீலர் பண்ண முடியாது. ஓகே. அதனால இந்த சாக்கெட் மட்டும் செப்பரேட்டாக இருக்கும். அதுக்கு போடுற அடாப்டர் தான் வச்சுருக்காங்க. அந்த அடாப்டர் போட்டிங்கனாலும் அடாப்டர்லேருந்து நீங்கள் செப்பரேட்டாக திருப்பி இன்னொரு சார்ஜர் தூக்கிட்டு போகணும். அந்த சார்ஜர் வச்சு தான் வண்டியை சார்ஜ் பண்ண முடியும். ஓகே, ஓகேங்களா. இது வந்து எதனால் அப்படி பண்ண முடியுது அப்படின்னா, இது நம்ம அந்த கார் ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற ஒரே காரணத்தால் பண்ண முடியுது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்லி எலக்ட்ரிக் ஹை வோல்டேஜ் பைக் நம்மள் தான். ஓகே. ஸோ வேறு எந்த வண்டியுமே வந்து பப்ளிக் சார்ஜிங் யூஸ் பண்ண முடியாது. சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், இப்போ இவ்வளோ நேரம் அருமையாக எனக்கு கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. அதே மாதிரி ஃபேக்ட்ரியும் நம்ம பார்த்தோம், விசிட் பண்ணோம். ஸோ மக்களும் இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு வண்டி அவங்களும் வாங்க விருப்பப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நிச்சயமாக யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வரலாம். சென்னையில் எங்களோட அவுட்லெட் மணப்பாக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து வண்டி ஓட்டியும் பார்க்கலாம், வண்டி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சூப்பர். ஸோ ஆல்வேஸ் வெல்கம். யாருக்காவது ராப்டி T30 ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ரீச் அவுட். டெஸ்ட் ரைட் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடி. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம ரைட் போகலாமா அப்போ? ஓகே. பார்த்து ஓகே போவா. பின்னாடி ஒரு பேலன்ஸே இல்லை. நல்லா தள்ளி வாங்க. பண்ணால் பின்னாடி சாயுது. தள்ளி வாங்க. ஓகே பக்கா.